திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் தீவிரவாத அமைப்புகளினுடைய தீவிரவாத செயல்கள் அதிகரித்து வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். ஒரு பக்கத்திலே அமெரிக்கா தேசத்திலே அடிக்கடி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடைபெறுகிறதை நாம் கேள்விப்பட முடிகிறது. இந்தியாவிலும் எல்லை பகுதியிலே, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியிலே அடிக்கடி தீவிரவாதுடைய தாக்குதல்கள், செயல்கள், வன்முறைகள் அதிகரித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். இதே போல தேசமெங்கிலும் பல இடங்களிலே தீவிரவாதிகளினால் உண்டாகிற அச்சுறுத்தலான வன்முறை சம்பவங்கள், இரத்தம் சிந்துதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள சிட்னி நகரில் அங்குள்ள பிரபலமான கடற்கரை போண்டி கடற்கரை என்று சொல்லப்படுகிறது. இந்த கடற்கரையில் மக்கள் கூடியிருந்த சமயத்தில் 2 மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதிலே இதுவரை 16 பேர் உயிரிழந்து 40க்கும் அதிகமான பேர் அவர்கள் மருத்துவமனையிலே காயப்பட்ட சூழ்நிலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவை போல அவ்வளவு எளிதாக ஆஸ்திரேலியா தேசத்திலே இப்படிப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்துவது என்பது கடினமான காரியம். ஆயினும் 2 நபர்கள் இப்படிப்பட்ட சம்பவத்தை ஏற்படுத்தி இருப்பது உலகம் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, இங்கு IS தீவிரவாத அமைப்பினுடைய கொடிகளும் விசாரணையின் போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் 2 பேரும் தந்தையும் மகனும் இருவருமாக இணைந்து நடத்தியிருக்கிறார்கள். இதிலே ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார், இன்னொருவர் மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆகவே உலகம் முழுவதிலும் அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய தாக்குதல்களிலிருந்து தேசங்கள், ஜனங்கள், மக்கள் மீட்கப்பட வேண்டும். இதிலே ஒரு குழந்தையும் பலியாய் இருக்கிறது என்பதும் ஒரு வேதனையான காரியம். ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட வன்முறைகள், இரத்தம் சிந்துதல் சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தில், தேசங்களில் அதிகரித்து வருகிற வன்முறைகள், தீவிரவாத அமைப்புகளுடைய தாக்குதல்கள், இரத்தம் சிந்துதல் சம்பவங்களை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஆண்டவரை கொல்லவும் அழிக்கவும் புறப்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டி போடுகிறோம். ஆண்டவரை, தேசங்களிலே வன்முறைகளை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள், மிருகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஜனங்களை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றிருக்கிற இப்படிப்பட்ட ஆண்டவரே சம்பவத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இனியும் இப்படிப்பட்ட காரியம் அங்கே நடைபெறாதபடி ஆண்டவர் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசாரணையிலே யார் இதை செய்திருக்கான்னு கண்டுபிடிக்கப்பட்டு இது வரும் நாட்களிலே தடுக்கப்பட, கூடுதல் நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற வைத்திருக்கிற தந்திரமான சாத்தானுடைய காரியங்களை ஆண்டவரே அந்தந்த தேசங்களில் உளவுத்துறைக்கு வெளிப்படுத்தி அதை முன்னமே ஆண்டவரை தடுத்து நிறுத்த நீங்க கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.